ப்ளவுஸோட முன்பக்கத்தை நம்ம 2 மெத்தடில் ஒன்று பேட்டர்ன் போட்டு கட் பண்ணுவோம். ஒன்று வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம கட் பண்ணுற 2 மெத்தடுமே நம்ம படித்து வச்சுக்கிடுவோம். அந்த மாதிரி சில இப்போ முன்பகுதி உயரம் நீங்கள் எடுக்கீங்க அப்படின்னு சொன்னால் சில ப்ளவுஸினுடைய அளவு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸினுடைய துணி வந்து இழுவ துணியாக இருக்கும், அதை இழுத்து கொடுக்குற துணியாக இருக்கும். சில துணி வந்து இழுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நிற்கிதக்குது, அந்த மாதிரி துணியாக இருக்கும். சிலது கிராஸ் கட்டிங் கொடுத்துருப்பாங்க, சிலது ஸ்ட்ரெயிட் கட்டிங் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதில் நீங்கள் ரொம்ப பிடிச்சி இழுத்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மிஸ்டேக் வரும். கரெக்டாக நீங்கள் வந்து ரெடி அளவு வச்சிருக்கிற அந்த மார்க்கிங்கில் இருந்து ஷோல்டர் எந்த இடத்துல ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோ அந்த ஸ்டிச்சிங் வந்து அதில் இருக்கணும். அந்த ரெடி அளவில் வச்சுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் ஒன்று போல் கரெக்டாக நீங்கள் எடுத்து லைட்டாக ரொம்ப எடுக்கக்கூடாது, மீடியமாக உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ இழுத்துட்டு நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த மெத்தடில் நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்ச்சிட்ட போச்சு அளந்து பாருங்கள். ரெடி அளவில் இருந்து அந்த மிட் பாயிண்ட் 10.5 இன்ச் வருதா, அது 10.5 இன்ச் வருதா, சிலது 10.5 தான் மெயின் வரும் மேக்ஸிமம். அதுக்கு கீழே எவ்வளவு வருதுன்னு பாருங்க. மிட் பாயிண்ட்ல இருந்து அதுக்கு கீழே எவ்வளவு கரெக்டாக அளந்து பார்த்தா 2.5 இன்ச் கண்டிப்பாக வரும். இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா